அவனே இரவில் உங்கள் உயிர்களை கைப்பற்றுகின்றான். இன்னும் நீங்கள் பகலில் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் அறிகிறான். இப்போ டேட்டாவுடைய அடுத்த விஷயத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறான்? நைட்டில் உங்களை உயிர்களை கைப்பற்றுகிறான். இன்னும் நீங்கள் பகலில் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் அறிகின்றான். பிறகு மறுநாள் இந்த வாழ்க்கை எனும் செயற்களத்தில் மீண்டும் உங்களை அனுப்புகிறான். மறுபடியும் அனுப்புகிறான், போயிட்டு வாப்பா, அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு. நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தவணையை நிறைவு செய்யும் பொருட்டு உனக்குன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன வேணாலும் இருக்கலாம். அது 18ஆகவும் இருக்கலாம், 38ஆகவும் இருக்கலாம், 48ஆகவும் இருக்கலாம், 58ஆகவும் இருக்கலாம். இறுதியில் நீங்கள் அவனிடமே செல்ல வேண்டியது இருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான். தன்னை பற்றி ஏன் அல்லாஹ் அங்கே இன்ட்ரடக்ஷன் கொடுத்தான் அப்படின்னா, அடே நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுரா, மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளையே நான் அக்யூரஸாக எடுத்துருந்தேன். நீ இந்த இலையை சொல்கிற, அந்த புளிய மரத்து இலையெல்லாம் பார்த்துருக்கியா? 1 இன்ச்சுக்குள்ளே கிட்டத்தட்ட 30-40 இலை வந்துடும். இந்த டேட்டா வச்சுருக்கிறவனுக்கு இன்றைக்கி நம்ம பண்ண அநியாயம் தெரியாது. இதை பதிவு பண்ணுற கஷ்டமான விஷயம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்? அவனே இரவில் உங்கள் உயிர்களை கைப்பற்றுகிறான். இவங்க என்ன நினைக்கிறாங்க? மனுஷன் இவங்க இந்த குறைசிகள் இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க? அது எப்படி நாங்கள் செத்ததுக்கப்புறம் மண்ணோட மண்ணானதுக்கப்புறம் இன்றைக்கி அபுஜெயில்னு ஒருத்தன் இருந்தாலப்பா, அவனோட ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு வாங்கப்பா, அவனை மறுபடியும் நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன், அதாவது அவனை செத்தவனை மறுபடியும் நான் எழுப்ப போகிறேன் அப்படின்னு நல்லா கன்ஃபியூஸ் ஆகணும்ல. எப்படியும் எத்தனை பேர் இந்த உலகத்தில் செத்து போயிட்டாங்க, எத்தனை பேர் பிறக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னும் பிறந்துட்டுருக்குறாங்க. அப்போது இதெல்லாம் கரெக்டாக வச்சு மறுபடியும் நம்மளவே செய்ய முடியுமா? இதுதான் அவனுக்கு டவுட்டு. புரியுதா? அல்லாஹ்வை பயப்படாதவனுடைய மறுமையை நம்பாதவங்களில் என்ன கணக்கில் அவங்க இருக்காங்க கூட்டுத்தனமாக அப்படின்னு பார்த்தா, எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளை செய்ய முடியும்? ஒரே கபிரிஸ்தானில் தானே புதைக்கிறாங்க. போய் பாரு, ஒரே கபிரிஸ்தானில் ஒரு பழைய எலும்பு பேட்ச் எடுத்துகிட்டு தான் ஃப்ரெஷ் பேட்ச் போடுவோம். அது கூட ஒரே பாடி தான்லாம் சொல்ல முடியாது. அதுவே 5-6 பாடியோடைய எலும்பு சேர்ந்து தான் ஒரே கபர்லேருந்து எடுப்பாங்க. மறுபடியும் நம்மளை போட்டு மூடிடுவாங்க. மற்ற மதத்தினர் என்ன பண்ணுறாங்க? எரிக்கிறாங்க, சாம்பலாக்கிடுறாங்க. அப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இப்போ மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அட பாவிகளா, நான் போய் மறுபடியும் உருவாக்குறேங்கிறீங்களே, இதை நான் டெய்லி செஞ்சிட்ருக்கிறேன்டா. அதான் சொல்கிறான், அவனே இரவில் உங்கள் உயிர்களை கைப்பற்றுகிறேன். வாழ்க்கையில் ஒரு மாட்டி செய்ய முடியுமான்னு கேட்குறேன். அதான் நான் டெய்லி செஞ்சிட்ருக்கிறேங்கிறேன். தூங்குறோம்ல, அது சாவு, அதுக்கு பேர். அல்லாஹ் அதுதான் இதில் 39 அத்தியாயத்தில் 42 இந்த வசனத்தில் டீட்டெயிலாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தான் மரணத்தின் போது உயிர்களை கைப்பற்றுகிறான். இதுவரை மரணிக்காதவர்களின் உயிர்களை தூக்கத்தின் போது கைப்பற்றுகிறான். பிறகு எவர்கள் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அவர்களின் உயிரை தடுத்து வைத்துக் கொள்கிறான். மற்றவர்களின் உயிர்களை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை திருப்பி அனுப்புகிறான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் மாபெரும் சான்றுகள் உள்ளன. இங்கே தூக்கத்தின் போது உயிர்களை கைப்பற்றுகிறான்னு 6வது அத்தியாயம் 60வது வசனம், அதில் அவ்வளோதான் டீட்டெயில் சொல்லப்பட்டது. இதில் ஃபுல் டீட்டெயிலாக 39 அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் இது விரிவாக சொல்கிறான். தூக்கத்தின் போதே உங்கள் ஆன்மாக்கள் என்கிட்ட வந்துடுது. என்ன, நான் பாட்டுக்கு இது காலையில் டெய்லி உயிரை போடுறேன், நீ நான் அழிஞ்சதுக்கப்புறம் உருவாக்குவேன்னு நீ டவுட்டாக இருக்க. இதை நான் என்னுடைய டெய்லி தான் சொல்லுவேன். மேர பாயஹத் கக்கேல் அப்படிமா, அதாவது இதை நான் லெஃப்ட்லேயே டீல் பண்ணிடுவேங்கிறான். எப்போ நான் 60 வயசில் நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் உன்னை உயிர்ப்பிச்சிட்ருக்கிறேன், நீ ஒரு தடவை உயிர்ப்பிக்க முடியுமான்னு கேட்டுட்ருக்கிற. அறிவே இல்லை உனக்கு, பொணம் மாட்டி தானே படுத்துக்கிருக்க. நான் செத்தவா? அது தூங்குறது என்ன? அது மவுத்து தான். அதனால தான் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? எந்திரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லஸி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் எங்களை இறக்க செய்த பின்னர் எங்களுக்கு உயிர் ஊட்டினான், மேலும் நாம் அவனிடமே செல்ல வேண்டியுள்ளது என்று கூறுவார்கள். இது புகாரியில் 6314வது செய்தி. அப்போது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நம்மளை பிறக்க செய்கிறான், மரணிக்க செய்கிறான்.